வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் யசோபாலு. இது வழக்கமான 2 ரோல் கூடை தான் பாருங்கள். இந்த கூடைக்கு 7 அடி எடுத்துக்கிட்டோம். 24க்கு 9, ஹைட் 22. இது நார்மலாக எப்போதும் போடுற அளவுகள்லாம் சொல்லியிருக்கேன். இந்த கூடையினுடைய வேலை செய்கிறதுக்கு, இந்த கூடை ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு உண்டான நேரம் நமக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். பேஸ் போடுறதுக்கு நார்மலாக ஓரளவு கொஞ்சம் ஸ்பீடாக போடுறவங்களா இருந்தால் பேஸ் மட்டும் போடுறதுக்கு வெட்டிட்டு பேஸ் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 1 ஹவர் ஆகுது, 1 மணி நேரம். அடுத்தது ஹைட்டில் வளர்த்தும் போது ஒரு 6-7 வரி, ஒரு 10 வரி அளவுக்கு 1 ஹவர் ஆகும். 1.5 மணி நேரத்து பக்கம் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு 10 வரிக்கு 1 ஹவருக்கு மேலே ஆகுது. அப்படி பார்க்கும்போது இந்த வளர்த்தி கொண்டு வரத்துக்கு 4 மணி நேரம் ஆகுது ஒரு கூடைக்கு. அடுத்தது கைப்பிடி போட்டு அதை சொருவறதுக்கு 2 மணி நேரம் ஃபினிஷிங்க்கு. குறைந்தபட்சம் சிம்பிளாக முடிச்சுட்டு ஒரு வேலை இந்த கூடை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 7 அல்லது 8 மணி நேரம் ஆகுது. இதனுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை நம்மளே முடிவு பண்ணணும். மொத்தமாக ஹோல்சேலில் இந்த கூடை வாங்கினோன்னு சொன்னோம்னா, ஒயர் கட்டு வாங்கினோம்னா மொத்தமாக நிறைய வாங்கினா குறைச்சி தருவாங்க. நம்ம நார்மலாக வாங்கும்போது 40 ரூபா குறைந்தபட்ச விலை சொல்கிறேன். 40 ரூபாய்க்கு கொடுக்கும்போது 80 ரூபா 2 கட்டு ஆகுது. மீதம் இந்த டைம் நம்ம 8 மணி நேரம் உழைப்புக்கு பார்க்கணும் பாருங்கள். நான் குறைந்தபட்ச விலையாக ஒயருக்கும் உழைப்புக்கும் 250 ரூபா கொடுக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ கொடுக்கலாம் என்னன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு கூடையினுடைய விலை இவ்வளோன்னு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள்.